கேமரன் கிரீன், லிவிங்ஸ்டன் இந்த 2 பேரையும் சிஎஸ்கே ஆக்ஷன்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு மிகப்பெரிய பர்ஸ் அமௌண்ட்டை சிஎஸ்கே தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, லிவிங்ஸ்டன் 2026 ஐபிஎல்லில் நம்ம சிஎஸ்கே டீமில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்க போகிறாரு. இதுக்கான காரணம் என்ன, இவங்க 2 பேரையும் சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்காக எவ்வளோ பர்ஸ் அமௌண்ட் ஒதுக்கி வச்சுருக்காங்க, ஆக்ஷனில் என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே இந்தியன் ஆல்ரவுண்டரான அகுப் நபி மேலே ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களாம். இவரை எடுத்துகிட்டு சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயரோட பேக்கப்பாக யூஸ் பண்ண போகிறாங்க. யார் அந்த வீரர், இவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, இவரோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி இருந்திருக்கு, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கணும்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய அகுப் நபியை பார்த்துடலாம். ஒரு மிகப்பெரிய ஆல்ரவுண்டராக இருந்துட்டு இருக்காரு. டொமஸ்டிக் மேட்சில் பேட்டிங் பவுலிங் அப்படின்னு மாஸ் சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஜம்மு காஷ்மீர் டீமுக்காக. இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இவர் மேலே மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் நம்ம தீபக் சிகர் எந்த அளவுக்கு பவுலிங் பண்ணுவாரோ, அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் பண்ணுவார்ல, அந்த அளவுக்கு இவரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவராக இருந்துட்டு இருக்காரு. இதன் காரணமாக தான் சிஎஸ்கே இவர் மேலே மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்காங்க. ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் குறைவான ப்ரைஸில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம சிஎஸ்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா பிளேயிங் 11 வாய்ப்பு கிடைக்க போகிறதில்ல. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் இருந்திருக்காரு ஒரு ஆல்ரவுண்டராக பிளேயிங் 11. ஸோ அவரோட பேக்கப்பாக நம்ம சிஎஸ்கே யூஸ் பண்ணுறதுக்கான பிளானில் இருந்துட்டு இருக்காங்களாம். ஸோ இப்போதைக்கு அகுப் நபியை நம்ம சிஎஸ்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதாகவும், இவர் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சில அப்டேட் கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம சிஎஸ்கே வெளிநாட்டு வீரர்கள் டார்கெட்டாக பார்த்துடலாம். இப்போதைக்கு கேமரன் கிரீன், அது மட்டும் இல்லாமல் லிவிங்ஸ்டன், இந்த 2 பேருக்காகவும் நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு கன்ஃபார்மாக போக போகிறாங்க. கிரீனை பொறுத்த வரைக்கும் நம்ம கேகேஆர் ஃபுல் ஃபைட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் கேகேஆருக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு ஃபுல் நேரம் பேட்டிங் பண்ணக்கூடிய வெளிநாட்டு வீரருக்காக நம்ம கேகேஆர் போக போகிறாங்களாம். ஸோ இப்போதைக்கு முதல் ஸ்டெப்பில் நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் இருக்க போகிறாங்க. அதாவது கேகேஆர் டார்கெட் பண்ணுற முக்கியமான வீரர்கள் இருக்க போகிறாங்க. ஸோ இதன் காரணமாக நிறைய பர்ஸ் அமௌண்ட்டை கேகேஆர் செலவு பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. ஸோ ஒருவேளை முக்கியமான வீரர்களை அதிக அமௌண்ட்டுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னா கேகேஆர் கிரீனுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த இடத்துல இருந்து தான் நம்ம சிஎஸ்கே கேகேஆருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஃபைட் பண்ண போகிறாங்க. கிரீனை எடுத்துகிட்டு வர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிரீனுக்கு மட்டுமே 20 கோடி ரூபா வரைக்கும் நம்ம சிஎஸ்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம கிரீனை சிஎஸ்கே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஜெமி ஓட்டனை சிஎஸ்கே யூஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கேமரன் கிரீன் இல்லை அப்படின்னா நம்ம சிஎஸ்கே டீமில் லிவிங்ஸ்டன் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பிளேயராக இருக்க போகிறாரு. மேக்ஸ்வெல்லாக டார்கெட் பண்ணியிருந்தாங்க. பட் அவர் ஐபிஎல்ல மிஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல லிவிங்ஸ்டனை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மொயின் அலி சிஎஸ்கேவில் ஒரு முக்கியமான பிளேயராக இருந்தார். ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டராக தரமான சம்பவங்களை பண்ணியிருந்தார். லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் ஆல்ரவுண்டராக தான் இருந்துட்டு இருக்காரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். பட் ஐபிஎல் சரியாக அமையலை இது வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கு வந்தால் கன்ஃபார்மாக ஒரு முக்கியமான ஐபிஎல் அவருக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிஎஸ்கே கன்ஃபார்மாக லிவிங்ஸ்டனுக்காக போக போகிறாங்க. இப்போதைக்கு ஆடுலவனை பொறுத்த வரைக்கும் நம்ம டெவால் பிரேவிஸ், அது மட்டும் இல்லாமல் நேத்தன் எல்லிஸ், நம்ம நூர் அகமது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தான் தேவைப்படுத்தாரு. அந்த வீரர் நம்ம லிவிங்ஸ்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே இந்த 2 பேருக்கும் போவாங்க. பட் ஒரு குறைவான ப்ரைஸில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் 20 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேமரன் கிரீனை சிஎஸ்கே மிஸ் பண்ணால் லிவிங்ஸ்டனை எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.